கிரீம் பிஸ்கெட்டை சாப்பிடும் முன் ஒரு நாளாவது இதை யோசித்தீர்களா? அந்த கிரீமில் இருப்பது என்ன? பலருக்கும் சுவையாக தோன்றும் அந்த கிரீம் பிஸ்கெட்டின் உள்ளே இருக்கும் இனிப்பு கலவையை பார்த்தாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கும் சாப்பிடும் ஆசை வரும். ஆனால் அந்த கிரீமின் பின்னால் இருக்கும் உண்மை பலருக்கும் தெரியாமல் போகிறது. நம்மில் பலர் நினைப்பது போல பால், வெண்ணெய் அல்லது இயற்கை பொருட்களால் அது தயாரிக்கப்படுகின்றதா என்றால் கேள்விக்குறியே. அதற்கு பதிலாக செயற்கையான கொழுப்புகள், ரசாயன சுவைக்கூட்டிகள், அதிகப்படியான சர்க்கரை ஆகியவை சேர்த்துதான் அந்த கிரீம் உருவாக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இதனால் சுவையில் திருப்தி கிடைத்தாலும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு அதிகமாகும். அந்த கிரீமில் பெரும்பாலும் டிரான்ஸ் கொழுப்புகள் எனப்படும் மிகவும் கேடான கொழுப்புகள் தான் அதிக அளவில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இவை உடலில் நல்ல கொழுப்பின் அளவை குறைத்து கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும். இதனால் இரத்த குழாய்கள் அடைபடுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும். தொடர்ந்து சாப்பிடும் பழக்கத்தில் இதய நோய், இரத்த அழுத்தம் போன்ற தீவிர பிரச்சனைகள் வரக்கூடும். குழந்தைகள் சின்ன வயதிலேயே இது போன்ற பிஸ்கெட்டுகளை அடிக்கடி சாப்பிட்டால் எதிர்காலத்தில் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் இதில் இருக்கும் அதிகப்படியான சர்க்கரை இரத்தத்தில் திடீரென உயர்வு ஏற்படுத்தும். உடல் அதனை சமாளிக்க முடியாமல் போனால் இன்சுலின் சுரக்கும் விதத்தில் மாற்றம் உண்டாகி நீண்ட காலத்தில் டைப் 2 நீரிழிவு வரக்கூடிய சூழல் உருவாகிறது. இதை அறியாமல் குழந்தைகள் அடிக்கடி இந்த பிஸ்கெட்டை சாப்பிடும் பொழுது அவர்களின் ஆரோக்கிய வாழ்வு பாதிக்கப்படும். அதிக அளவில் சாப்பிட்டால் உடலில் சதை அதிகரித்து பருமன் மற்றும் உடலமைப்பில் தவறான மாற்றங்கள் தோன்றும். உடல் எடை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வயிற்றில் கொழுப்பு அதிகரித்து உடல் சுறுசுறுப்பும் குறையும். பருமன் அதிகரிப்பதன் விளைவாக மூட்டு வலி, சுவாச குறைபாடு, அதிக சோர்வு போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும். அதோடு இதில் சேர்க்கப்படும் பிரிசர்வேட்டிவ் மற்றும் செயற்கை நிறங்கள் உடலுக்கு பெரும் சுமையாக இருக்கும். இந்த ரசாயனங்கள் உணவின் வாடை, நிறம், சுவையை மேம்படுத்தினாலும் உடலுக்குள் சென்ற பின் நீண்டகால பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சிலருக்கு அலர்ஜி, தோல் பிரச்சனை, செரிமான கோளாறு போன்றவை தோன்றும். குறிப்பாக குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். சுவைக்காக சில நேரங்களில் சாப்பிடுவது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை அடிக்கடி சாப்பிடும் பழக்கத்தில் ஆரோக்கியம் குலைந்துவிடும். மேலும் எல்லா கிரீம் பிஸ்கட்டுகளும் இப்படி இருக்கும் என்று கூறவில்லை. சிலவற்றில் இப்படி பொருட்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் எந்த ஒரு நிறுவனத்தையும் குற்றம் சாட்டப்படவில்லை.